ரூலர்ஸ், கைட்லைன்ஸ் நம்மளோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக பக்காவான ஒரு மெஷர்மெண்ட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ரூலர்ஸ் வந்து இந்த டாப்பில் இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரிஜின் 00 இருக்கும். லெஃப்ட் பட்டன் பிடிச்சிட்டுங்க, நீங்கள் எங்கே வேணுமோ அந்த 00 கொண்டாந்து ப்ளேஸ் செஞ்சுட்டுங்க, நம்ம டிசைன்ஸை வந்து மெஷர்மெண்ட் செஞ்சு நம்ம ட்ரா செஞ்சுக்கலாங்க. கைட்லைன் வந்து டிசைன்ஸை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. மேலே ரூலரில் லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சுங்க, ட்ராக் செஞ்சு கொண்டு வந்தோம்னா இதுக்கு பேர் ஹரிசாண்டல் கைட்லைனுங்க. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வரதுக்கு பேருங்க வெர்டிக்கல் கைட்லைனுங்க. இந்த கைட்லைனை செலக்ட் செஞ்சுங்க, இன்னொரு அடிஷ்னல் ஒரு கிளிக் செஞ்சோம்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருங்க. நீங்கள் ஏங்கிள்டாக கூட இந்த கைட்லைனை திருப்பிக்கலாங்க. அதேமாதிரி ஒரு கிளிக் செஞ்சுட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்துங்க, நவுத்தி வச்சோம்னா அதே ஏங்கிளில் இன்னொரு கைட்லைன் வருங்க. இந்த மாதிரி கிராஸில் லைன் வரைகிறதுக்கும் பாக்ஸ் வந்து கிராஸாக வரைகிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஏங்கிளில் வரைகிறதுக்கும் இந்த கைட்லைன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. புக் ஒர்க் செய்கிறதுக்குங்க, நம்பர் ஆஃப் பேஜஸில் ஒரே மாதிரி டிசைன்ஸ் லேஅவுட் செய்கிறதுக்கும் இந்த கைட்லைன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த பேஜில் நம்ம ஒரு கைட்லைன் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டாங்க. அடுத்த பேஜில் போய் பார்த்தோம்னா அதேமாதிரி கைட்லைன் இருக்கும். ஸோ உங்களை வந்து ஒரே மாதிரி டிசைன் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அதேமாதிரி தேவையில்லாத கைட்லைனை டெலீட் செய்கிறதுக்கு அந்த கைட்லைன் மேலே கொண்டே கர்சர் வச்சுட்டோம், மவுஸ் கர்சர் வச்சோம்னா செலக்ட் செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருங்க. அதை கிளிக் செஞ்சு டெலீட் செஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஏடப்பும் செஞ்சுக்கலாம், டெலீட்டும் செஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி டிசைன்ஸு செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க கைட்லைன்ஸு. யூடியூப்பில் வந்து ரிப்பீட்டடாக அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து மெமரைஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன்ஸ் வரும்பொழுது அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சுங்க, பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி கொடுக்கலாங்க. மெஷர்மெண்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாங்க. நீங்கள் ஃபைல் நியூ கொடுக்கும் பொழுது அதை Ctrl+N ஷார்ட்கட் கொடுக்கும் பொழுதுங்க, இந்த இடத்துக்கு பாருங்கள் மில்லிமீட்டர்ஸ்ன்னு இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய டிசைன்ஸை பொறுத்துங்க. மேக்ஸிமம் எல்லாம் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இன்ச்சஸ் தான் வருங்க. ஒரு சிலதுக்கு மட்டும் இந்த பிக்காஸும் அண்ட் தென் பிக்சல் அண்ட் தென் ஃபீட் இது 3 வருங்க. அது எது எதுக்குன்னு பார்க்கலாங்க. ஆஃப்செட் பிரிண்டிங், பேக்கேஜ் பிரிண்டிங், ஸ்டிக்கர், லேபிள்ஸ் எல்லாமேங்க மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இன்ச்சஸ் 3 தான் பயன்படுங்க. நியூ கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த யூனிட்ஸை மாற்றணுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் தேவையான யூனிட்ஸை செலக்ட் செஞ்சுக்கலாங்க. நம்ம செலக்ட் செய்கிற ஆப்ஜெக்ட் அல்லது டிசைனோட சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்குங்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு கிளிக் செஞ்சோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி பாரில் காமிக்கக்கூடியது தாங்க அந்த மெஷர்மெண்ட். இதனோட விட்த்து, இதனோட ஹைட்டு இந்த இடத்துக்கு பாருங்கள், இதை தான் காமிக்குதுங்க. இதில் வந்து நம்ம மில்லிமீட்டர் செலக்ட் செஞ்சுருக்கனால இந்த மில்லிமீட்டரில் காமிக்குதுங்க, எம்எம்னு காமிக்குது. இந்த யூனிட்டை வந்து நம்ம இன்ச்சில் மாற்றிட்டுங்க இதை செலக்ட் செஞ்சோம்னா இதை காமிக்கக்கூடியது இன்ச்சஸுங்க. 2 கோடு இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ச்சஸ்ன்னு அர்த்தங்க. சிங்கிள் கோடு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபீட்டுங்க. இப்போ நான் செலக்ட் செஞ்சுட்டு ஃபீட்டுன்னு கொடுக்குறேன். ஃபீட்டில் பாருங்கள் சிங்கிள் கோடு தெரியும். டபுள் கோடு இன்ச்சஸ்ஸு, சிங்கிள் கோடு ஃபீட்டுங்க. ஆஃப்செட் பிரிண்டிங், பேக்கேஜ் பிரிண்டிங்கு, ஸ்டிக்கர், லேபிள்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மில்லிமீட்டர், இன்ச்சஸ், சென்டிமீட்டர் இந்த 3 தான் பயன்படுங்க. ஃப்ளக்ஸு, வினைல், யூவி இதுக்கெல்லாம் பயன்படக்கூடிய யூனிட்ஸ் வந்துங்க இன்ச்சஸும் ஃபீட்டும் தான் பயன்படுங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் வாங்கும் பொழுது அல்லது நீங்கள் போய் மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுதே 3க்கு 2, 10க்கு 2 இல்லை 10க்கு 5 இந்த மாதிரி ஃபீட்டில் தான் வந்து மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த டிசைன்ஸை வந்து இந்த யூனிட்ஸை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நியூஸ் பேப்பரில் பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸுங்க பிக்காஸ் அண்ட் பாயிண்ட்ஸுங்க. ஃபோட்டோ, வெப்பு, வீடியோஸ்க்கெலாம் பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸுங்க பிக்சலுங்க. டைப்போகிராஃபிக்கு டிட்டாஸுங்க. ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் இந்த யூனிட்ஸ் மாறிட்டே இருக்குங்க. எல்லாமே ஈஸி தாங்க. இப்போ நீங்கள் கன்வர்ஷன்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூகுளில் நீங்கள் வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து மில்லிமீட்டர் டு இன்ச்சஸ், இன்ச்சஸ் டு மில்லிமீட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து செலக்ட் செஞ்சுங்க. உங்களோட பர்ஃபெக்டான ஒரு டிசைன்ஸுக்கு மெஷர்மெண்ட்டு வந்து கால்குலேட் செஞ்சு நீங்கள் இந்த இடத்துக்கு டிசைன்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களோட பர்ஃபெக்டான ஒரு டிசைன்ஸு கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் வந்து டெலிவரி செய்யலாங்க. Thank you for your like, share, subscribe.